ஓம் நம சிவாய. ஓம் கம் கணபதயே நமः. சுபம் கரோதி தும்பிக்கையனே. அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக அமுதத்தை பெறுவோம் நண்பர்களே. இறைவன் கைவிட மாட்டார். இன்று பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை, மகா சிவராத்திரி திருநாள். இன்று இரவு முழுவதும் சிவபெருமான் விழித்திருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் உன்னதமான இரவு. இன்றைய சிறப்பம்சம், இன்று மாலை 5:50 வரை திரியோதசி, பிறகு பிரதோஷ காலம் நீடிப்பதாலும் அதன் பின் சதுர்த்தி தொடங்குவதாலும் இன்று மாலை சிவபெருமானை வழிபடுவது இரட்டிப்பு பலனை தரும் நண்பர்களே. மேலும் உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரங்கள் இணைவதால் இன்றைய வழிபாடு தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியாகும். செய்ய வேண்டிய எளிய வழிபாடு பஞ்சாட்சர மந்திரம். இன்று இரவு முழுவதும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருங்கள். வில்வ அர்ச்சனை. சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த வில்விலைகளால் அர்ச்சனை செய்து கோடி புண்ணியம் தரும் நண்பர்களே. நழுவ விடாதீர்கள். இன்று மாலை உங்கள் வீட்டின் வாசலில் மற்றும் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தரித்திரங்களை நீக்கி ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் நண்பர்களே. திருவண்ணாமலை, அண்ணாமலையார் சிவராத்திரி என்றாலே நம் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை. நினைத்தாலே முக்தி தரும் தலம் இது. அடி முடி காணா முடியாத மகா சக்தியாக சிவபெருமான் அக்னி பிளம்பாக லிங்கோத்பவர் என்ற இடமே திருவண்ணாமலை. இன்று உங்களால் திருவண்ணாமலைக்கு செல்ல முடியாவிட்டாலும் உங்கள் வீட்டிலிருந்த அண்ணாமலையாரை நினைத்து தெற்கு நோக்கி ஒரு தீபம் ஏற்றி வழங்குங்கள். இது உங்கள் வாழ்வில் உள்ள இருளை நீக்கி ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கும். மாசி மாதம் 3ஆம் தேதி நண்பர்களே, 15/2/2026 கிழமை ஞாயிறு. இன்று தேய்பிறை, திதி மாலை 5:25 வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தி. சிவராத்திரி விரதம் முடிக்கும் நேரம். நட்சத்திரம் இரவு 8:35 வரை உத்திராடம், பின்னர் திருவோணம். யோகம் அமிர்த யோகம், இரவு 8:35 வரை, பின்னர் சித்த யோகம். யமகண்டம் மதியம் 12 to 1:30. நேற்று சிவராத்திரி விரதம் இருந்தவர்கள் இன்று காலை குளித்து முடித்து முறைப்படி இறைவனை வழிபட்டு உணவருந்தி விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். பாரணை செய்ய ஏற்ற நேரம் சூரிய உதயம் முதல் காலை 9:30 வரை. சூரிய பகவானுக்கு உகந்த நாள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நண்பர்களே. திருவோண விரதம் தொடக்கம் இரவு 8:35க்கு மேல் திருவோண நட்சத்திரம் தொடங்குவதால் பெருமாள் பக்தர்களுக்கு இது விசேஷமான மாலை நேரமாகும். சிவராத்திரி வழிபாட்டை முடித்த கையோடு இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்தின் போது சூரியனை தரிசனம் செய்வது முந்தைய இரவு வழிபாட்டினால் கிடைத்த ஆற்றலை உங்கள் உடலில் நிலைநிறுத்த உதவும் நண்பர்களே. இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர் தனுசு ராசி நேயர்களே. இன்று உங்கள் பாக்கிய தேவதை கண் திறக்கும் நாள். தெய்வ அருள் இன்று உங்கள் பக்கம் இருக்கிறது. தந்தை அல்லது பெரியோர்களின் ஆலோசனையால் ஒரு பெரிய சிக்கலில் இருந்து மீள்வீர்கள். ஒரு நீண்ட தூர பயணம் அல்லது ஆன்மீக தொடர்பு உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். குருவின் ஆசி பெற்ற நீங்கள் நேர்மையின் சிகரம். உபதேசம் செய்வது, கல்வி கற்பிப்பது, நீதித்துறை உங்களுக்கு ஏற்றது. எதையும் வெளிப்படையாக பேசுவீர்கள். ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் சொல்லே வேதம். அதிர்ஷ்டம் உங்களை எப்போதும் பின்தொடரும். அவசரப்பட்டு வார்த்தைகள் விடாமல் இருந்தால் உங்களுக்கு எப்போதும் ஏர்மம் தான் நண்பர்களே. இன்றைக்கு சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை. சூரியன் எப்படி உலகத்துக்கே ஒளி தராரோ அதே போல் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஒளி கிடைக்க போகுது. எந்த விஷயத்தில் கிரகங்களின் ராஜா சூரியனும் கர்மகாரகன் சனியும் இணைகிற இந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் என்ன அதிசயம் நடக்க போகுது? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா
இன்னைக்கு சந்திராஷ்டமத்தின் பிடியில் இருக்கிற ஒரு ராசி சிக்கி தவிக்க போகுது. அந்த ராசிக்காரங்க இன்னைக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. வாங்க இன்னைக்கு ராசி பலனை விரிவாக பார்ப்போம். இன்றைக்கு இரவு 8:36 மணி வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் மகர ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். இதன் காரணமா இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாரை பாடாப்படுத்த போதும் தெரியுமா? இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுகிறது. அதனால மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கணும். நண்பர்களே, மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொழில்ஸ்தானம் பலமா இருக்கு. வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சிலருக்கு வேலை நிமித்தமா பயணங்கள் அமையலாம். மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். குரு பகவானின் அருளால் உங்க கௌரவம் கூடும். புதுசா பிசினஸ் ஐடியா பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு பாகிஸ்தானம் சிறப்பா இருக்கு. தந்தையோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நீண்ட நாள் வராத பணம் கைக்கு வந்து சேரும். சந்திராஷ்டமம் முடிஞ்சதால இன்னைக்கு மனசு ரொம்ப லேசா இருக்கும். கோயில் வழிபாட்டில் கலந்துப்பீங்க. சுப செலவுகள் செய்திகள் தேடி வரும். அடுத்து மிதுனராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு நாள் முழுக்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றவங்க விவகாரத்தில் பஞ்சாயத்து பண்ண போகாதீங்க. வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. இன்றைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாம் சுபமா முடியும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள அன்பு பெருகும். பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவாங்க. பிஸ்னஸ் பார்ட்னரோட ஒரு முக்கியமான மீட்டிங் இன்னைக்கு நடக்கும். சனி பகவானின் அருளால் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இன்னைக்கு கைக்கு வந்து சேரும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் சூரியனுக்கு உகந்த நாள் இன்னைக்கு. எதிர்ப்புகள் எல்லாம் தூளாகும். பழைய கடன்களில் இருந்து மீள்றதுக்கான ஒரு வழி பிறக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் இன்னைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு புத்தி தெளிவாக வேலை செய்யும். பிள்ளைகள் மூலமா ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும். குரு பகவானின் ஆசையால் பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும். நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாக வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து விவரங்கள்ல உங்களுக்கு சாதகமான திருப்பம் உண்டாகும் நண்பர்களே. அடுத்து துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு சுக போகங்கள் அதிகரிக்கும். வீடு அல்லது வாகன மாற்றங்கள் செய்ய நினைக்கிறாங்க. இன்றைக்கு அதுக்கான திட்டத்தை போடலாம். அம்மாவோட உடல்நலத்தில் முன்னேற்றம் தெரியும். சனி பகவான் உங்களுக்கு சில வேலைகளை கொடுத்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக முடிச்சு பாராட்டுவீங்க. அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்கள் தைரியம் அபாரமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருந்த பிரச்சனை தீரும். இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். பயணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு தனலாபம் அமோகமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த கசப்புகள் நீங்கி இனிப்பு கூடும். பேச்சால காரியங்களை சாதிப்பீங்க. இரவு 8:36 மணி வரைக்கும் மேலே திருவோண நட்சத்திரம் தொடங்குறதால சுப செலவுகள் வந்து சேரும். கௌரவம் கூடும். பண தேவை பூர்த்தியாகும். அடுத்து மகர ராசி நேயர்களே, ராசியில சந்திரன் ஆட்சி பலமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க ரொம்ப வசீகரமா இருப்பீங்க. குரு பகவானின் பார்வை இருக்கிறதால நீங்க எடுத்த காரியம் தடையின்றி முடியும். புதுசா பிசினஸ் பண்றவங்க இன்னைக்கு முதலீடு செய்யலாம். எல்லோரும் உங்களை மதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு உங்க செயல்பாடுகள் இருக்கும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு செலவுகள் வரும். ஆனா அது முதலீடா மாறும். சனி பகவான் உங்க ராசியில் இருக்கிறதுனால எதையும் பொறுமையா செஞ்சு ஜெயிப்பீங்க. தூரத்துறவினர்கள் மூலமா ஒரு சுப செய்தி தேடி வரும். மனசுல நினைச்ச காரியத்தை இன்னைக்கு நிறைவேற்றிக்க முயற்சி பண்ணுவீங்க. வெற்றி நிச்சயம். அடுத்து மீனராசி நேயர்களே,
லாபஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு லக்கி டே தான். நண்பர்கள் மூலமாக பெரிய உதவிகள் கிடைக்கும். மூத்த சகோதரோட ஆதரவு இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குல தெய்வத்தை வேண்டிக்குங்க, எல்லாம் நன்மையாக நடக்கும். நண்பர்களே, இன்றைக்கு நாம் 12 ராசிக்கும் என்ன பலன்னு தெளிவாக பார்த்தோம். சந்திராஷ்டம் இருக்கிற மிதராசிக்காரங்க மட்டும் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டுங்க. உங்கள் ராசியை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே, இனிவரும் நாட்களை இனிமையாக மாற்ற இன்றைய நட்சத்திர நாயகன் ஆன்மீக சிந்தனையோடு உத்திரம் நட்சத்திர நேயர்களே, சூரிய நாராயணனின் ஒளி கொண்டவரே, எதற்கும் கலங்காதீர்கள். நேர்மையாக உழைப்பவர்களுக்கு இறைவன் எக்காலத்திலும் கைவிடுவதில்லை என்ற நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். சூரியனைப் போல சுடர் பெறுபவர்கள் நீங்கள். மற்றவர்களுக்கு கீழ் வேலை செய்வதை விட மற்றவர்களை வழிநடத்துவதற்கே நீங்கள் பிறந்தவர்கள். உங்களின் நேர்மையும் கொடுத்த வாக்கு மாறாத குணமும் உங்களை ஒரு உன்னத மனிதராக காட்டுகிறது. உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் அது உங்களுக்கு புகழை உயர்த்தவே வரும். நீங்கள் ஒரு பிறவி தலைவன். இன்றைய தினம் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.